ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களின் சாதகர்களின் சிந்தனைக்கு என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. உலகம் முழுவதிலும் உள்ள தன் பக்தர்களுக்கு சுவாமி ராமதாசர் எழுதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதங்களின் பகுதியிலிருந்து இந்த நூல் தொகுக்கப்பட்டது. தீவிர ஆர்வம் கொண்ட ஆன்மீக சாதகர்களுக்கு இதை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மிக மிக உயர்ந்த உன்னதமான சத்திய தரிசனத்தை அடைவதற்கான உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் சுவாமிஜியின் இந்த அருள்மொழிகள் சாதகர்களுக்கு அளிக்கும் என்று நம்புகின்றோம். புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: தனிமையை நாடி செல்ல வேண்டும். சாதனை என்பது மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒழுக்க நெறியாகும். இடையறாத ஒருமுகப்படுத்துதல் மற்றும் தியானம் என்ற செயல்முறை மூலம் நீ உன் எண்ணத்தை உன்னுள் வசிக்கும் உன்னதமான மெய்ப்பொருளில் நிலைநிறுத்த வேண்டும். அலைப்பாயும் அமைதியற்ற மனதினால் எதையும் சாதிக்க முடியாது. மனம் ஓர் ஓடையைப் போல தொடர்ந்து தெய்வீகத்தை நோக்கி பாய வேண்டும். இதற்கு இறை அனுபூதிக்கான தீவிரமான தனியாத தாகம் சாதகனின் இதயத்தில் இருக்க வேண்டும். புலனின்ப பொருட்களை நோக்கி ஓடும் மனதின் இயல்பு முற்றிலும் அடக்கி ஆளப்பட வேண்டும். கட்டுப்பட்ட தூய்மையான மனதினால் மட்டுமே தெய்வீக ஞானத்தை அடைய முடியும். தேவையானது என்னவென்றால், மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் ஆசை அலைகளை அடங்க செய்வதற்கு உறுதியான ஒழுக்கமே ஆகும். சாதகன் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆசைகளை முற்றிலும் நீக்குவது என்பது சாத்தியமற்ற ஒன்றே ஆகும். அடங்கிய மனதில் இறைவனின் ஒளி சுடர்விட்டு பிரகாசிக்கும் பொழுதே உலக போகங்களுக்கான ஆசை முற்றிலும் அழியும். புலன் இச்சைகளை அடங்கச் செய்வதற்கான எளிய வழி அவற்றை கட்டாயமாக அடக்கி வைப்பது அல்ல, மாறாக இறைவனிடம் எல்லை கடந்த அசாதாரணமான ஈர்ப்பையும் ஏக்கத்தையும் வளர்த்து கொண்டு மனதை புலனின்ப பொருட்களிலிருந்து அவனை நோக்கி திருப்புவதே ஆகும். உன் மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனிடம் வசப்படுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புலனின்ப பொருட்களுக்கான இச்சை வலுவிழந்துவிடும். அவ்வப்பொழுது தனிமையை நாடுவதே பற்றுதல்களிலிருந்து விடுபடுவதற்கான மிக பயனுள்ள வழி. முக்கியமாக மனப்பற்றுதல்களை துறப்பதே சாதகனுக்கு அவசியமான துறவு ஆகும். அடுத்த தலைப்பு: அனைத்து சக்திகளும் உனக்குள்ளே இருக்கின்றது. ஆத்ம அனுபூதி என்பது ஒருவருக்கு மற்றவர் வழங்குவது என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் அவனோ அவளோ தானாகவே ஆன்மாவை கண்டறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதையே ஆன்ம அனுபூதி என்ற சொல் குறிக்கின்றது. செடியின் வளர்ச்சிக்கு சூரிய ஒளி தேவை என்றாலும் கூட அது தன் உள்ளார்ந்த சக்தி, ஆர்வம் மற்றும் உயிர்ப்பினாலே வளர்கின்றது. பூர்ணத்துவம் என்ற குறிக்கோளை அடைய தேவையான அனைத்து சக்தியும் உனக்கு உள்ளேயே இருக்கின்றது. மகான்களின் திருவருள் சூரிய ஒளியை போன்றது. அது எப்பொழுதும் உன்மேல் பொழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உணர்வை உள்ளத்தில் கொண்டு உன் அழியா பெருநிலையின் சொரூபமாக வளர்வாய். குறிக்கோளை அடைவதற்கு உனக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்ற கேள்வியில் நீ தீவிர அக்கறை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உண்மையை சொல்வதானால் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நீ குறிக்கோளில்தான் நிரந்தரமாக இருக்கின்றாய். குறிக்கோளை அடைதல் என்பது இந்த பேருண்மை பெருநிலையின் அனுபவத்தை பெறுவது அல்லது இதை பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பதே ஆகும். சம நோக்கு என்ற குறிக்கோள். உலகில் புலன் இன்பங்களில் ஆழ்ந்தவர்களாக இறை நம்பிக்கை இல்லாதவர்களின் நட்பை நீ தவிர்க்க வேண்டும். இங்கே தவிர்த்தல் என்றால் அத்தகைய மனிதர்களுடன் நெருக்கமாக உறவு கொள்ளக்கூடாது என்று பொருள். நீ அவர்களிடம் பரிவும் சகிப்புத்தன்மையும் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக நீ அவர்களது தாக்கத்தை உன்னிடம் அனுமதிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. சம நோக்கு என்ற குறிக்கோளை அடையும் முன்னேற்ற பாதையில் தன்னை பற்றிய உயர்வு மனப்பான்மை நிச்சயமாக ஒரு பெரும் தடையாகும். இறுதியாக எல்லா நேரங்களிலும் எல்லா வகையான மனிதர்களிடமும் இருக்கும் தெய்வீக சாநித்திய உணர்வை நீ உணர்ந்து அதை உன்னிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் நல்லவர்களாகவோ தீயவர்களாகவோ எப்படி
கருதப்பட்டாலும் எந்த ஒரு தனி மனிதரிடமும் மிக அதிகமாக நெருக்கம் கொள்வது விரும்பத்தக்கது அல்ல. இடைவிடாத இறை சிந்தனை என்ற பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு எல்லா சமயங்களிலும் பூர்ண சமநிலை கொண்ட மனதுடன் எல்லாவிதமான மனிதர்களின் நடுவிலும் எவ்வித அச்சமும் இன்றி பழகு. அடுத்த தலைப்பு, காலை மாலை 1 மணி நேரமாவது தியானத்திற்கு ஒதுக்கு. வாழ்வின் குறிக்கோளான இறை அனுபூதியை நீ அடைய விரும்பினால் அமைதியும் சாந்தமும் நிறைந்த மனதை பெற்றிருப்பது முற்றிலும் அவசியம். மனதை கட்டுக்குள் வைக்க தேவையான வலிமையை நீ வளர்த்து கொண்டால்தான் மனம் அமைதியும் சாந்தமும் பெற்று விளங்கும். உறுதியான கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்தினால் ஏற்படும் விளைவாகும். எனவே உனக்குள் உரைகின்ற அழிவற்ற சத்தியத்தை தியானம் செய்வதற்காக காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரத்தை முழுமையாக ஒதுக்கு. இறை நாமம் சர்வ வல்லமை வாய்ந்தது என்பதை நீ உணர்ந்து கொள். நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பவனால் தன் மனதை முற்றிலும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். பகவான் நாமத்தை உச்சரிக்க முடியாத அளவிற்கு நீ வேலையில் மூழ்கியோ கவலையுடனோ இருக்கின்றாய் என்று சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம். உலகில் எதிர்கொள்ளும் விரும்பத்தகாத சூழல்களில் இருந்து விடுபட நீ உண்மையிலே விரும்புகிறாயா? அப்படியானால் என்ன விலை கொடுத்தாவது இறை எண்ணத்திலும் சிந்தனையிலும் சற்று நேரம் செலவழிப்பது மிகவும் அவசியம். இறைவனுடன் தொடர்பின்றி இருப்பதாலேயே நீ மனச்சோர்வும் மன அழுத்தமும் நிறைந்த மனநிலைகளில் விழ நேர்கின்றது. இறைவனிடம் முழுமையாக அடைக்கலம் அடைவது எப்படி என்று அறியும் பொழுதே வாழ்வின் அனைத்து சோதனைகளையும் நீ பதட்டமின்றி எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறுவாய். எல்லாம் வல்ல பகவானை விட மேலான பெரிய இரட்சகன் உலகில் எவரும் இல்லை. எனவே இதயபூர்வமாக இறைவனிடம் நம்பிக்கை வைத்தால் அவன் எல்லா விதங்களிலும் உன்னை நிச்சயம் பாதுகாத்து அருள்வான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனது நாமத்தை தொடர்ந்து ஜபி. அது உனக்கு முழுமையான பாதுகாப்பையும் அமைதி நிறைந்த உணர்வையும் வழங்கும். அடுத்த தலைப்பு, அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய். எண்ணமும் உணர்ச்சியும் இறை தியானத்திலும் அன்பிலும் இணையும் பொழுது மனிதனின் கீழான இயல்பு உயர்ந்த தெய்வீக இயல்பாக மாறுகின்றது. நீ உலகில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் கூட இறைத்தன்மை உன்னை தெய்வீக பரவசத்தின் அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும். ஞானமும் அன்பும் ஒன்று கூடியே இந்த விளைவை உருவாக்குகின்றன. மாறாக எங்கும் நிறைந்த நிரந்தரமான உன் நிஜ சொரூபத்துடன் உன் எண்ணத்தை இசைவாக்கிக் கொள். உன் சக்தி வாய்ந்த இயல்பின் இயக்கங்கள் அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது அந்த மெய்ப்பொருளின் தன்னிச்சையான வெளிப்பாடுகளே என்று உணர்வாய். இடைவிடாத இறை சிந்தனை, தியானம் மற்றும் உன் செயல்கள் அனைத்தையும் தெய்வீகத்திற்கே அர்ப்பணித்து விடு. இதுவே வழி. அடுத்த தலைப்பு, ஆன்மீக பயிற்சியாலும் வைராகியத்தாலும் மனதை அடக்க முடியும். இறை நாமத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவதில் ஏற்படும் கஷ்டம் ஆன்மீக பாதையில் செல்லும் சாதகர்கள் அனைவரை பொறுத்தவரையிலும் உண்மையானதே ஆகும். ஆரம்பத்தில் மனதின் அமைதியற்ற இயல்பை கட்டுக்குள் கொண்டு வருவது கிட்டத்தட்ட முடியாத காரியம் என்று நீ நினைக்கக்கூடும். இங்கே தேவைப்படுவது தளராத முயற்சியும் பயந்து பின்வாங்காத வலிமையும் உள்ளார்ந்த நம்பிக்கையுமே ஆகும். துருவன், பிரகலாதன், நாரதர், ஞானதேவர், துக்காராம் போன்ற மகான்களும் ஞானிகளும் உறுதியான முயற்சியுடன் இடையறாத இறைநாம ஜபத்தில் ஈடுபட்டவர்கள். இதன் மூலம் இறை எண்ணத்தை தங்கள் மனதில் இடைவிடாமல் பாயும் நீரோடையாக செய்வதில் வெற்றி பெற்றவர்கள். அவநம்பிக்கை உன் மனதில் எழும்பொழுதெல்லாம் நீ அவர்களை நினைவு கூற வேண்டும். அவர்களால் சாதிக்க முடிந்தது நம் ஒவ்வொருவராலும் சாதிக்கக்கூடியதே. மனதுடன் கடுமையான விட்டு கொடுக்காத போராட்டம் தவிர்க்க முடியாதது என்பது உண்மையே. ஆனால் மன தளர்ச்சிக்கோ அவநம்பிக்கைக்கோ இடமே இல்லை. மனதை கட்டுக்குள் கொண்டு வருவது பற்றிய இதே கேள்வியை அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டான். அப்பொழுது இடைவிடாத பயிற்சி மற்றும் வைராகியத்தின் மூலம் மனதை அடக்க முடியும். அதாவது இடைவிடாத பயிற்சி செய்வதன் மூலமாகவும் புறப்பொருட்கள் பற்றிய சிந்தனையிலிருந்து மனதை விலக்கிக் கொள்வதன் மூலமாகவும் என்பதே அவரது பதிலாக இருந்தது. அடுத்த தலைப்பு, சோதனைகள் அனைத்தும் சாதனைக்கே. முழு அறியாமையினால் மட்டுமே மனிதனுக்கு துன்பம் நேர்கின்றது. ஒவ்வொருவரும் அவனது அல்லது அவளது பிழைகளினால் வருந்துகின்றனர்.
இறைவன் நிச்சயம் கருணையும் பரிவும் நிறைந்தவர் ஆவார். ஏனெனில் அவரிடம் அடைக்கலம் நாடியவர்களது புற சூழல்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் நிரந்தர பேரின்பத்தையும் அமைதியையும் அனுபவிக்கின்றனர் என்று காண்கின்றோம். அறியாமை என்ற புதிர்தான் மனித சிற்றறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரே புதிர். அறியாமை ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அனைவருக்கும் திருப்தி அளிக்காவிட்டாலும் கூட இந்த கேள்விக்கும் பதில் இருக்கத்தான் செய்கின்றது. பரிபூரண மெய்ப்பொருளின் தரிசனத்தில் உலகம் இறைவனின் லீலையாகவே கருதப்படுகின்றது. அதில் படைப்புகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் நிலைகளை சந்திக்கின்றன. மேலும் அவை தோன்றி மறையும் பிரபஞ்ச விளையாட்டை மட்டுமே சேர்ந்தவை. அது எப்படி இருந்தாலும் துயரத்தில் இருக்கும் மனித இனத்திற்காக உருகுவதும் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கும் வலிமை அனைத்தையும் திரட்டி மக்கள் அனைவருக்கும் சேவை செய்வதே நம் பணி. குடும்பத்திலோ உலகிலோ தீய நிகழ்வுகள் நேர்ந்தால் வருந்தாதே. எல்லாம் வல்லவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து உலகியல் விஷயங்கள் அனைத்தையும் அவற்றுக்கே உரிய மதிப்புடன் ஏற்றுக்கொள். தவிர்க்க முடியாத விஷயங்களுக்காக துயரப்படாதே. துரதிர்ஷ்டங்களும் எதிர்மறையான நிகழ்வுகளும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு விலைமதிப்பற்ற உதவிகளாகும். ஒரே ஒருவன்தான் மரணமற்றவன். அவனுடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது மட்டுமே நமக்கு உண்மையான சுதந்திரத்தையும் மகிழ்வையும் தரும். அவன்தான் நம் இதயத்தில் வீற்றிருக்கும் பகவான், நம் அந்தராத்மா. மாறிக்கொண்டே இருக்கும் மாயையின் ஒளியில் காணாமல் இந்த ஆன்மாவின் ஒளியிலே அனைத்து விஷயங்களையும் நிகழ்வுகளையும் காண வேண்டும். உன் எண்ணங்களை மேலும் மேலும் இறைவனிடம் திருப்பு. உனக்கு நேரும் சோதனைகள் அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக்கொள். எல்லாம் வல்லவனின் திருவடிகளில் அடைக்கலம் அடைந்தவனாக பரிபூரண அமைதியுடன் இரு. பகவானின் லீலைகள் நிச்சயம் அற்புதமானவையே. அவனுடைய வழிகள் புதிரானவை. ஆனால் அவன் செய்யும் அனைத்திலும் நாம் நன்மையே காண வேண்டும். மாபெரும் துரதிர்ஷ்டம் நேரும் பொழுதும் கூட வெல்வதற்கு அரிய நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். இதுவே இறைவனின் கருணை மிக்க, இரக்கமிக்க, அன்புமயமான இயல்பில் முழு நம்பிக்கை வைத்திருப்பதன் அடையாளமாகும். துன்பங்கள் மனித இனம் முழுவதற்கும் பொது விதியாகும். ஆனால் அவைகளை தைரியத்துடன் எதிர்கொண்டு இந்த வாழ்வின் இரகசிய நோக்கத்தை, அதாவது தெய்வீக ஞானம் அல்லது ஆன்மீக பேரொளியை உணர்வதற்காக பயன்படுத்திக் கொள்பவனே உண்மையான மாவீரன். துன்பங்களுக்கு அஞ்சி அடிபணிய வேண்டாம். நீ நாடும் வேறு எதையும் போல துன்பத்திற்கும் உன் வாழ்வில் இடமுண்டு என்று உணர். சோதனைகளையும் துன்பங்களையும் நாம் அச்சத்துடனும் வருத்தமுடனும் பார்ப்பதால்தான் அவை நம்மை அச்சுறுத்துகின்றன. அவை வரும்பொழுது ஏற்றுக்கொண்டு இடைவிடாத இறை சிந்தனை மூலம் அவற்றை வெல்ல வேண்டும். அவ்வாறு உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவற்றினால் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நீ அடையும் வலிமையும் தைரியமும் சாதாரணமானவை இல்லை. அப்பொழுது உன் சூழ்நிலைகள் அனைத்தும் அனுகூலமாக மாறும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும், பூஜ்ய மாதாஜியின் அருளையும், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.